அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தால் நோயாளிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நோயாளிகள் வேதனை அடைந்து வருகிறார்கள். கர்ப்பிணிகளும் மருத்துவமனையிலேயே காத்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், வணக்கம். இது அடையாள போராட்டம் அப்படின்னாலும் கூட காலையிலிருந்தே நோயாளிகள் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இந்த போராட்டம், இந்த அடையாள போராட்டமானது தொடரவிருக்கிறது? மருத்துவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோயாளிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் நேற்று அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதற்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் மருத்துவ சங்கங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இதனை கண்டித்து தான் மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாகவே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது மருத்துவர்கள் புற நோயாளிகள் பிரிவில் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகள் மருத்துவ பிரிவில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்துள்ள நிலையில் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் வராத காரணத்தால் சிகிச்சைக்கு வந்த பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். காலையிலிருந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருப்பதாக இங்கு வாங்கி வரும் நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக மருத்துவ சங்கங்களை இப்போ தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அவங்க பணியை உறுதிப்படுத்தணும், அதாவது மருத்துவ பற்றாக்குறையை சரி செய்யணும் போன்ற உள்ளிட்ட காரணங்களை தான் தொடர்ந்து வலியுறுத்தி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதன் காரணமாக தொடர்ந்து மருத்துவ புறக்கணிப்பு காரணமாக நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். தொடர்ந்து அங்கு பாதிப்பிற்குள்ளாகி இருக்கக்கூடிய நோயாளிகள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். காலைல 5 மணிக்கு பஸ் ஏறி வந்தோம். சிறுவாவூர்தி சிஹெச்சில் இங்கே போய் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் பார்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. காலைல 7 மணிக்கு வந்தவங்க, இன்னும் மணி 10 மணி ஆச்சு, இன்னும் டாக்டர் பார்க்கல. இந்த டாக்டர் வர்றாங்கன்னு தான் சொல்கிறாங்க, இன்னும் பார்க்கல. காலையிலேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறோம். இன்னும் நாங்கள் யாருமே சாப்பிடக்கூட இல்லை. காலையில் 8 மணிக்கு வந்தோம் சார். டாக்டர் வராதனால இன்னும் காமிக்காமல் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம், பசியோடு உட்காந்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.